ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே உழுக்கின சிறுமி ஹாசினி கொலை வழக்கிலையும் குற்றவாளி தஷ்வந்துக்கு விசாரணை நீதிமன்றம், உயர்நீதிமன்றம்னு எல்லா இடத்துலயும் போதிய ஆதாரங்களை சமர்ப்பிச்சு கொடூர கொலையாளிக்கு தூக்கு தண்டனை பெற்றுக் கொடுத்தது அதிமுக அரசு. ஆனா உச்ச நீதிமன்றத்துல திமுக அரசு முறையான ஆதாரங்களை சமர்ப்பிக்க தவறியதால இப்போ தஷ்வந்த் விடுதலையாகி இருக்கான். இந்த வழக்குகள் எல்லாம் அரசின் நிர்வாக தோல்வியின் வெளிப்பாடுன்னு சொல்றாங்க சட்ட நிபுணர்கள். ஸ்டாலின் ஆட்சிகளை காவல்துறை மேல மக்கள் நம்பிக்கை இழந்திருக்காங்க. ஜனநாயகத்தையும் நீதியையும் பேணி பாதுகாக்க வேண்டிய காவல்துறை ஸ்டாலின் அரசின் புகழ் காக்கிற பிரச்சார இயந்திரமா மாறி இருக்கு. அரசின் நிர்வாக தோல்விகள் மீண்டும் மீண்டும் நீதிமன்றங்கள்ல வெளிப்படுகிற நிலையில சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்குன்னு விளம்பரப்படுத்த வேண்டிய நிலைக்கு ஸ்டாலின் அரசு தள்ளப்பட்டிருக்கிறது பரிதாபத்திற்குரிய விஷயமாகவே பார்க்கப்படுது. கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரைக்கும் நடக்கிற குற்றங்களும் அதை கையாள்றதுல அரசுக்கு ஏற்படுற பிழைகளும் தொடரும் நிலையில எந்த அதிகாரியும் அதுக்கு பொறுப்பேற்காதது இன்னும் நிர்வாக சீரழிவுக்கு வழிவகுக்கிறதா சொல்றாங்க விவரம் தெரிஞ்சவங்க. எல்லோருக்கும் எல்லாம்னு விளம்பரப்படுத்துற திமுக பாதிக்கப்பட்டவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான நீதியை வாங்கி கொடுக்க திராணி இல்லாத அரசா இருக்கிறதுக்கு பாதிக்கப்பட்டவர்களின் கண்ணீரே சாட்சி.